ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்து எல்லாமே எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. சரியா? ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி போச்சு எபிசோடு? என்ன நேற்று போட்ட ஆட்டத்துக்கு இன்றைக்கி பாரதி வந்து நல்லா நோஸ் கட்டு வாங்கினாளா? எல்லாத்தையும் திட்டு வாங்கினாளா? இதைத்தானே டேரக்டர் எதிர்பார்த்தாரு. எப்போ பார்த்தாலும் அழுக வைக்கணும்னு இந்த பாரதின்ற கேரக்டர் எங்கே போய் இவங்க யார்கிட்ட சிக்கிச்சுன்னே தெரியல. சரியா? சரி, எபிசோட் ரிவ்யூ பண்ணிடலாமா? அவ்வளோதான் கேஸ். எபிசோடு என்ன ஒன்றும் புதுசாலாம் பேசுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இங்கே பாட்டியும் சாரதா அப்புறம் மனோ எல்லாம் போட்டு நீ எத்தனை கிளாஸ் குடிச்சேனே உனக்கு யாவுமே இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்குறாங்க, பாட்டி என்ன கேட்குது, செய்கிறதையும் செஞ்சுட்டு பேசுகிறத பாரு. ஷோ எல்லாம் மாறி மாறி பாரதியை போட்டு திட்டுறது வந்து ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அவள் வேணும்னு பண்ணலை. சரியா? ஒரு 2 மொல்லை மாதிரியை முடிச்சு வைக்க பண்ண வேலைக்கு இவன் மாட்டிக்கிட்டான். ஸோ அந்த மொல்லை மாதிரியை முடிச்சு வைக்கியும் இன்றைக்கி ஆஃபீஸ் வருதுங்க. நம்ம பாரதியும் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஸோ உள்ளே வரும்போதே வந்து ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. அதாவது நல்லா பேசுகிற கோவொர்க்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவகிட்ட நல்லாவே பேசலை, மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வரும்போது என்ன நடக்குது, நான் கூட வாட்ச்மேன்லேருந்தே ஏதாவது நடக்கும்னு நினச்சேன். நல்ல வேலை வாட்ச்மேனாவது இப்படி சல்யூட் போட்டாப்புல. சரியா? அப்புறம் உள்ளே உள்ளே வந்த உடனே எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்னமோ இந்த என்ன சொல்கிறது, இந்த வேண்டாதவங்க யாராவது வந்து ஆஃபீஸ்குள்ளே வந்தால் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க எல்லோரும் பேனு. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாப்புல என்ன நடந்தது, செய்கிறதே எனக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சொல்லு அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து நீ செஞ்சதே உனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாத்தையும் அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். சரியா? சொன்ன உடனே வந்து ஐயோ இவ்வளோ தூரம் பண்ணிட்டோமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாருங்கள், அவள் வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குங்கிறத வந்து அவள் உணரல. ஆதி அந்த இடத்துல இருந்தானா, ஆதி முன்னாடி நம்ம இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற பாரதி முட்டாள். சரியா? உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஆதி சார் வந்து ஏதோ ஃபைலை வந்து சைன் பண்ண கேட்குறாருன்னு சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லும்போது வாலண்டரியாக இவளே போகிறான். என்னது ஆதி வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கானா இல்லையா டெஸ்ட் பண்ணுறாளாமா. சரியா? இல்லை பாசமாக இருக்கானா இல்லையான்னு அப்படியே டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபைலை வந்து இவள் வாங்கிட்டு போகிறாளாமா. யார்? நம்ம பாரதி அக்கா. ஸோ வாங்கிட்டு போன உடனே அங்கே ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்குது. உள்ளே நுழைஞ்சோடனே ஆதி வந்து தலையை குனிஞ்சுக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து சார் இந்த ஃபைலில் சார்ன்னு கூட கூப்பிடல, ஆதி அப்படிங்கிறா. உடனே வந்துட்டு யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும் அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். சரியா? அடுத்தவங்க வேலையில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த பையில எப்படி ஸ்வொயின்னு வீசிட்டான். சரியா? எப்படி வீசினா ஸ்வொயின்னு வீசிட்டான். ஸோ வீசின உடனே வந்து பார்த்திங்கன்னா பாரதிக்கு அப்பயே புலப்பட்டுருச்சு. சரி, இவன் வந்து நம்ம மேலே கோபமாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. சரி, ஏன்னா அதை தெரியறது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தானே இவன் வந்து சைன் வாங்குற மாதிரி வந்தா உள்ள. அதனால் ரியாக்ஷனை பார்த்துட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்னது ஹோப் கொடுக்க வேண்டியது அப்புறமா அதை டேமேஜ் பண்ண வேண்டியது அப்படிங்க. சரியா? நீ தான் ஹோப் கொடுத்த மிஸ்டர் ஆதி நீங்களும் தான் ஹோப் கொடுத்தீங்க. பாரதி உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குறேம்மா, என்னைய கல்யாணம் பண்ணிக்கோமா, தமிழை என் பிள்ளையா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கோப்பு கொடுத்தியடா. கோப்பு, அந்த கோப்பு இப்போ எங்கே போச்சு? கோப்பு நீ எல்லாம் கோப்பை பற்றி பேசக்கூடாது, ஆப்பை பற்றி வேணால் பேசலாம், இத்து போன நாய். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம இதை முடிச்சு வைக்கி மொல்ல மாதிரி ரூமில் உட்காந்துருந்தாங்க. யார்? சுதாகரும் நம்ம மித்ராவும். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா பாரதி நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்க நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் சீனியர் சேல்ஸ் மேனேஜர் போஸ்ட்டை நான் அதாவது கொடுத்துருப்பேன் இல்லையா, அதை ஏண்டா கொடுத்தோன்னு வெக்கப்படுறான். நம்ம உன்னை எவன்டா கொடுக்க சொன்னது விளக்கண்ண? சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நீங்கள் பண்ண வேலை வந்து ரொம்ப சீப்பாக இருக்குங்க. அப்போ நீங்கள் பண்ண வேலை என்னங்க சார்? ரொம்ப பாராட்டத்தக்க ரொம்ப லக்ஸுரி வேலையா? ஏன்னா அவள் பண்ணது தானே சீப்பான வேலை. நீங்கள் பண்ண என்ன வேலை? இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு மேனேஜராமா, எம்டியாமா,
ஒரு சாதாரண எம்ப்ளாயி கிட்ட போய் மோதி, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க, சீப்பான வேலை தானே பண்ணுறீங்க, அதுக்கு சீப்புன்னு கூட சொல்லக்கூடாது சரியா. முட்டாள்தனத்துலேயே அடி முட்டாள்தனம் சரியா. நீயும் உன் தங்கச்சியும் பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, அடி முட்டாள்தனமான வேலை. உடனே வந்து நீங்கள் சீப்பான வேலையை பண்ணிட்டீங்க, அதனால் உங்களை வந்து நாங்கள் இந்த மாதிரி எம்ப்ளாயெல்லாம் நாங்கள் ஆஃபீஸில் வச்சுக்க மாட்டோம், நாங்கள் அடித்து பற்றிடுவோம் அப்படிங்கிறோம். அது வந்து இந்த கம்பெனிக்கு எத்திக்ஸ் இல்லையாமா. அப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் என்ன சார் எத்திக்ஸு? ஒரு எம்ப்ளாயை உங்களுக்கு பிடிக்கலன்னா எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் சீட் பண்ணி நீங்கள் வெளியே அனுப்புவீங்க. விளக்கண்ணைய பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள்லாம் கேணைங்க. சரி ஓகே. சொன்ன உடனே நாங்கள் உடனே வந்து பாரதி வந்து ஆதி வந்து அப்படி திட்டாராமா, புருஷனே திட்டான் அப்படின்னோடனே ரெசிக்னேஷன் அப்படி வேகமாக டைப் பண்ணுறாங்க. கிச்சு டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு கேட்குது, என்ன பாரதி பண்ணுற அப்படின்னு. எதுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். ஒன்றுமே பேசலை. பேசாமல் கொண்டு போய் ரூம்குள்ளே கொண்டு போய் ரெசிக்னேஷன் லெட்டரோட கொண்டு போய் சுதாகிட்ட கையில் கொடுத்தாச்சு. அதாவது அவன் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி எம்ப்ளாயெலாம் நாங்கள் கம்பெனியில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாங்க சார் எனக்கு புரியுதுங்க சார், நீங்கள் இந்த முடிவை தான் எடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க சார், அதனால தான் சார் நான் கையோட ரெசிக்னேஷனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷனை கொடுக்குறாப்புல. மித்ராவுக்கு வாயெல்லாம் பல்லு 32 பல்லு பேன் தெரியுது. உடனே இவன் வந்து அப்படியே நடிக்கணும் இல்லையா சுதாகர், கோபமாக இருக்கிற மாதிரி உடனே கோபமாக அந்த ரெசிக்னேஷனை வாங்குறாராமா. வாங்கின உடனே 2 பேர் அண்ணன் தங்கச்சி மூஞ்சியை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. வீட்லலாம் சிரிக்கவே மாட்டாங்களாட்டுருக்கு, ஆஃபீஸில் வந்து தான் சிரிப்பாங்களாட்டுருக்கு, மூஞ்சியை பார்த்து மோகர கட்டைகளும் மூஞ்சியும் சரியா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஐடி கார்டு, அதுக்கப்புறம் 2-3 ஃபைல் இதெல்லாம் கொண்டு போய் இன்னொருத்தட்ட கொடுத்து, இந்த மாதிரி எனக்கு பிஎஃப்பை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. கிளம்பும்போது ஆதி அந்த இடத்துக்கு வர்றா, வெளியில் வர்றான். உள்ளே வரும்போது ஆதின்ட்டு கூப்பிட்றா. இல்லை எனக்கு ஒன்று புரியல பாரதி, நீங்கள் வந்து புருஷனோட சேர்றதா இருந்தால் புருஷனோட சேருங்க, புருஷனோட சேரலைன்னா பிள்ளைகளோட சந்தோஷமாக தனியாக நிம்மதியாக எங்கேயாவது போய் வாழுங்க. ஏன் எங்களை இரிட்டேட் பண்ணுறீங்க? முடியல எங்களால். அதுக்கப்புறம் திட்டிட்டு போன ஆதி உள்ளே வந்து பார்த்தா சீட்டில் பாரதி இல்லையாமா. உடனே வந்துட்டு நம்ம மித்ரா வந்து இந்த என்னது ரெசிக்னேஷன் லெட்ரு பாரதி கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அதை வந்து இப்படி நீட்டாக ஆதிக்கிட்ட நீட்டினோடனே ஆதி இப்படியே படித்து பார்க்குறாரு. அப்புறம் 2 பேர்த்தையும் இப்படியே பார்க்குறாரு. அதோட தொடரும் போட்டிருக்காங்க கைஸ். நீ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த கூல்ட்ரிங்க்ஸில் இது கலந்த கொடுத்ததை வந்து ஆதி வந்து கண்டுபிடிக்கலாம். மேபி அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சுதாகர் சாருக்கு வந்து டோஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆதிக்கிட்ட. அப்படி இல்லை, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான், ட்ரிங்க்ஸ் பண்ணவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு மறுபடியும் ஆதி போய் பாரதியை வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னையே கேட்டால் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நான் சொல்லட்டுமா? கமெண்ட்ஸில் கூட என்னை கழுவி ஊற்றுங்க சரியா, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அதாவது ஒருத்தி வந்து அவமானப்படலாம் சரியா, ஆனால் நாடகம் ஃபுல்லாக அவமானப்பட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குற நம்மளுக்கு தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது, கவலையாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் பேசாமல் புருஷனும் வேண்டாம், யாரும் வேண்டாம், எங்கேயாவது வேறு ஊருக்கு போய் நிம்மதியாக ஒரு தொழிலை பார்த்துட்டு கூட நிம்மதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க ஆதி பாரதி சேர்ந்தால் நல்லாயிருக்கும், ஆதி பாரதி சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு. அட சேர்ந்தால் நல்லாத்தான் இருக்குது, யார் இல்லைன்னா இந்த ஆதி தான் அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் தமிழ் தான் வந்து யாபத்தில் வர்றா. இவன் பாரதியை சுத்தமாக நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறான், ஒரு கனவுல கூட அவள் வரமாட்டேங்கிறான். இப்படி என்ன எப்படி இவனுக்கு ஞாபகம் வந்து, நீ நம்ம தான் போய் பார்க்குற ஆடியன்ஸ் தான் ஆதி தலையை உட்கார வச்சு, டேய் ஞாபகம் வர வேடா, டேய் பாரதியை யாபத்துக்கு வரவேடா 4 மண்டையில் 4 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை போல் யாபகம் வந்துடும், நாடக சுபம் அப்படின்னு முடிச்சுவாங்க. ஆமாம் அதான் நடக்கும். இவங்க இப்போ ஞாபகத்தை கொண்டு வருவாங்க, அப்புறம் ஞாபகத்தை கொண்டு வருவாங்க, இன்றைக்கி ஞாபகம் வந்துடும், நாளைக்கு ஞாபகம் வந்துடும். நம்மளும் வருஷக்கணக்காக நாடகத்தை உட்காந்து பார்க்குறோம் இல்லையா, அதனால் டேரக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து நாடகத்தை இன்னும் ஜவ்வாட்டை நம்ம இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி என்னென்ன வேலைத்தனத்தெல்லாம் பண்ணணுமோ அத்தனை வேலைத்தனத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து யோசித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஜனங்க வந்து எனத்தை போட்டாலும் பார்ப்பாங்க. ஏன்னா ப்ரோமோ ஜீ தமிழில் போடுறாங்க, கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்து பாருங்களேன், கேவலத்தின் உச்சமாக பேசுகிறாங்க எல்லாரும், இந்த நாடகத்தை கேவலமாக பேசுகிறாங்க. அதுதான் உண்மை.
ஓகே கைஸ், நீ நாளைக்கு ரிவ்யூவில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆதி போய் நீ சமாதானப்படுத்துவாரா, படுத்த மாட்டாரா, இல்லை கழுதை விட்டு தொலைஞ்சது போயிடுவாரா, ஒரு அளவும் புரியல. சரியா, எனக்கு தெரிஞ்சு சுதாகரும் மித்ரா இந்த 2 பேரோட வேலை தரமும் சீக்கிரமாக ஆதிக்கு தெரிய வரணும். நல்லா டோஸ் விடணும். ஓகேவா? ஓகே, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் இந்த வீரா சீரியல்லாம் யாராவது பார்க்குறீங்களா கைஸ்? வீரா சீரியல் ஏதாவது ரிவ்யூ போடணுமா? வீரா சீரியல், கார்த்திகை தீபம் ஏதாவது கேளுங்கப்பா கமெண்ட்டில். இந்த சீரியலை பற்றி போடுங்கன்னு, திட்டியாவது போடுங்கன்னு கேளுங்க. நம்மளுக்கு இந்த ஒரே சீரியலை பேசி பேசி அழுத்து போச்சு. இல்லை மனசெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க. இல்லை கார்த்திகை தீபத்தை கொஞ்சமாவது பேசி போடுங்கக்கான்னு கேளுங்க. இல்லை வீரா சீரியலை பற்றி கேளுங்க. ஏதாவது ஒன்று கேளுங்கப்பா. எனக்கு இந்த ஒத்த இந்த கிரகத்தை இந்த ஒரு சீரியலை பேசி பேசி எனக்கு அப்படியே வாயெல்லாம் வலிக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. வேறு சீரியல் ஏதாவது கமெண்ட்ஸில் கேளுங்க, பேசலாம். சரியா, அந்த சீரியலை பற்றி பேசலாம். சரியா? ஓகே, பாய்.